ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம வந்து எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மூவி, மலையாளம் கோர்ட் ரூம் ட்ராமா மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து நேரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் அவைலபிலிட்டியாக இருக்குன்னா, டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2023 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த படம் வந்து ரிவ்யூ வந்து பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதையாக தான் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஜீத்து ஜோசப். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஜீத்து ஜோசப். சினிமாட்டோகிராஃபி வந்து சதீஷ் குருப். அப்புறம் வந்து இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்தோம்னா, அன்ஸ்வர்ணா ராஜன் வந்து சாரா முகமது அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. மோகன்லால் வந்து விஜயமோகன், அதாவது அட்வொகேட் விஜயமோகன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சாந்தி மகாதேவி வந்து அஹானான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. பிரியாமணி வந்து பூர்ணிமா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களும் அட்வொகேட் தான், பிரியாமணி. அதே மாதிரி ஸ்ரீ தன்யா வந்து பார்வின் முகமது அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அனஸ்வரா ராஜனோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் சங்கர் இந்துச்சூதன் அவர் வந்து மைக்கிள்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. மேத்யூ வர்கீஸ் வந்து ஜட்ஜா வந்து நடிச்சிருக்காரு. ஜெகதீஷ் வந்து அன்ஸ்வரா ராஜனோட வளர்ப்பாப்பாவாக நடிச்சிருக்காரு. ஹரிதாஜி நாயர் வந்து அட்வொகேட்டை நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து மோகன்லாலோட ஒரு ஹெல்ப்பராக வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு வந்து அப்பா அம்மா வீட்டில் இல்லாத சமயத்தில் ஒரு சொசைட்டியில் பெரிய மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு ஆளோட பையன் வந்து, ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து வீடுக்கு வந்து கற்பழிச்சிடுறான். ஸோ அது வந்து கேஸு வந்து தெளிவாச்சா இல்லையா, அந்த வந்து கற்பழிச்சவனுக்கு சென்டென்ஸ், அதாவது லைஃப் சென்டென்ஸ், அவனுக்கு ப்ரிசன், அதாவது அவனை ஜெயிலில் அனுப்புனாங்களா இல்லையா அப்படின்றதான் வந்து இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, அது சொன்ன அந்த கோர்ட் ரூம் ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா, அந்த அவங்க எடுத்து வைக்கிற அந்த சாட்சிகளும் அந்த ஐ விட்னஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், என்னடா இப்படிலாம் கூட இருக்குமானு. அந்த கண்ணு தெரியாத கேரக்டர் நடித்த நம்ம அன்ஸ்வரா ராஜன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது இந்த களிமண்ணில் வந்து முகத்தை வரைவாங்க. களிமண்ணால் உருவம் செய்கிறது, அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது அது வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி, ஸோ அது வந்து நிறைய கான்சிக்வன்ஸ் அப்படி இப்படி அந்த பக்கம் எதிர்த்தரப்பும், அப்புறம் மோகன்லால் சப்போர்ட் பண்ணி பேசுறதும், அப்புறம் எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து அவர் கண்ணு தெரியாத பொண்ணு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்தா இவர் தான் குற்றவாளின்னு ஆகிடுமா. அந்த குற்றவாளி யாருன்னா மைக்கிள்ன்ற கேரக்டர் நடித்த அது சங்கர்ன்ற பையன். ஸோ அவர் தான் குற்றவாளி ஆவார். ஸோ கேஸ் இப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ சரியான ஒரு ஐ விட்னஸ் வந்து கிடைக்காது. அது வந்து சூப்பராக இருக்கும் அந்த இது கோர்ட் ட்ராமாவில். ஸோ மோகன்லால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தான் வந்து தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வரும்போது, ஒரு ஹோட்டல், அதாவது இந்த சம்பவம் நடந்த நாளன்னைக்கு வந்து அதாவது அந்த பையன் வந்து மைக்கிள்ன்ற அந்த பையன் வந்து ஒரு ஹோட்டலில் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போனான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ காட்டுவாங்க. ஆனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து மோகன்லால் பார்க்கும்போது, ஏதாவது ஒரு கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனில் ஒரு டேபிள் மேலே ஒரு பாத்திரம் இருக்கும். அது ஒரு செகண்டில் போயிட்டு மறைஞ்சிட்டு வரும். ஸோ அதை கண்டுபிடிச்சிடுவார். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த டேட்டில் வச்சு, அந்த டேட்டா பேஸ் வச்சு ஏதோ ஒரு நாளில் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச ஏதோ ஒரு நாளில் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த சீனை. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார் யார், மோகன்லால். ஸோ ஒரு மிரரோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற பாத்திரம் வந்து ஒரு செகண்டில் மறைஞ்சு போய்ட்டு திரும்பி வரும். ஸோ இது என்னது இது அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பார். ஸோ அப்புறம் தான் வந்து விசாரித்து பார்க்கும்போது இது வந்து ஒரு போலின்னு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மைக்கிள்ன்றவனுக்கு வந்து ஏற்கனவே பாம்பேயில் வந்து ஒரு ரேப் கேஸ் அவன் மேலே இருக்குது. ஸோ அந்த ஒரு தெளிவு அடிப்படையில் அவனுக்கு வந்து விக்டிம், அதாவது அவனை வந்து ஒரு குற்றவாளியாக வந்து கோர்ட் வந்து முடிவு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன தண்டனை, அவனுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த நியாயம் எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் கதை. ஸோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, மோகன்லால் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அன்ஸ்வரா ராஜன் வந்து சொல்லவே வேணாம், அவங்களோட அந்த நடிப்பு வந்து அப்படி இருந்தது. ஸோ அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்களா, அப்படியே தத்ரூபமாக தான் இருந்தது. கொஞ்சம் கூட அந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவ்வளோ தத்ரூபமாக வந்து நடிச்சிருந்தாங்க. மோகன்லால் கூட அந்த ஒரு
கேரக்டர் வந்து எப்படி பேஸ் பண்ணி எப்படி நடிக்கணும், அவரை பற்றி சொல்ல வேணாம், அவர் ஒரு பெரிய ஆள். ஸோ அவர் தான். ஸோ அந்த மோகன்லாலோட எதிர்த்தரப்பு வக்கீல் யாருன்னா அட்வொகேட் ராஜன் அது அப்படின்ற கேரக்டர் நடித்த சித்திக் வந்து தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆள்னு. இந்த தமிழ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட ஜீவா வந்து ஒரு பிராக்யா அது வந்துடும். சித்திக்குன்றது பார்த்திங்கன்னா அந்த ஜனா படத்தில் வருவார், அவர் தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இது எதிர்த்தரப்பு வக்கீலாக இருக்கார். ஸோ அந்த எதிர்த்தரப்பு வக்கீலாக இருக்கிறவர் எப்படிலாம் பேசுவார், என்னெல்லாம் பண்ணுவார், ஸோ அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்துவார். மேக்ஸிமம் அந்த குற்றவாளியை வந்து அந்த அன்ஸ்வரா ராஜன், அதாவது சாரா முகமது சொல்கிற அந்த கண்ணு தெரியாத பொண்ணோட அப்பா தான் வந்து குற்றவாளியாக வந்து மாற்ற பார்ப்பாங்க. அப்படியே பிளேட் அப்படியே மாற்ற பார்ப்பாங்க. தான் சொந்த அப்பா வந்து சொந்த அப்பாவால் கற்பழிக்கப்பட்ட விஷயத்தை மறைச்சிட்டு மைக்கிள்ன்ற ஒரு பணக்கார பையன் மேலே பழிய தூக்கி போட்டு காசை கரைக்க பார்க்குறாங்க. அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஸை கொண்டு போகிறவர். ஸோ அது வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப செம்மையாக படம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிடிக்கும். அது கடைசியாக ஒரு கட்டத்துக்கு மேலே நியாயம் கிடச்சதா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை. ஸோ இட்ஸ் அ நைஸ் ஃபைன் ஒரு நல்ல ஒரு கோர்ட் ட்ராமா மூவி. ரொம்ப ஓவர் எமோஷன்ஸும் இல்லை, ரொம்ப ஓவர் வந்து சலிப்பு தட்டுற மாதிரி இல்லை. ஸோ மிட் ரேஞ்சில் கரெக்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தேட்டர்லலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது ஐ திங்க். ஸோ அந்த டைமில் வந்து நான் என்னால் பார்க்க முடியல. அந்த டைமில் வேறு ஏதோ ஒரு படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அது வேறு ஏதோ படத்தை எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம். சரி இது ஒரு சின்ன படமாக தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ பட் ஆனால் பரவாயில்ல. ஸோ இந்த படம் வந்து இட் வாஸ் அ குட். இந்த படம் வந்து எதுனா மோகன்லாலோட இப்போ கடைசியாக ஒரு படம் மலைக்கோட்டை வாலிபனுக்கு அப்புறம் வந்த படம் நான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக சித்திக்கோட ஆக்டிங் வந்து மார்வலஸ். ஸோ ஃபென்டாஸ்டிக். சித்திக்கோட ஆக்டிங்கும் அன்ஸ்வர்ணா ராஜனோட ஆக்டிங் வந்து நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக அந்த அன்ஸ்வர்ணா ராஜனோட ஆக்டிங்லாம் அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறதுலாம் ஃபேபுலஸாக இருந்தது. அதே மாதிரி இந்த சித்திக்கோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மூவிக்கு வந்து 5க்கு வந்து நான் வந்து 4.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.